ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்ல நீங்க 120 பிப் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா $1200 கிட்ட நீங்க ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன் ஒரு லாட், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மேலே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் கீழே வந்துச்சுன்னா லாஸ். இதுதான்ப்பா எஃப்விஜி, இதுதான் எஃப்விஜி கேப்னு சொல்லுவாங்க, ஃபேர் வேல்யூ கேப். ரொம்ப பிளாங்கா இதுதான் பிப்ஸ்ன்னு சொல்லிட்டு போறதுக்கு பதிலாக பிப்ஸ்னா என்ன, பிப்ஸ் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொன்னாதான் உங்களுக்கு எக்ஸாக்டா புரியும் ஃபியூச்சர்ல. சப்போர்ட் கிட்ட நான் இப்போ வாங்கிட்டேங்க, இது கீழே போயிட்டு என் ஸ்டாப் லாஸ் ரைட் பண்ணிடும் கன்ஃபார்மா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே போகும். இந்த வேர்ல்டில் ட்ரேடிங் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கும். ட்ரேடிங் இல்லாமல் இந்த வேர்ல்டே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸில் நீங்கள் மேலே போதா கீழே போதான்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணணும். அதெல்லாம் பக்கா கேம்லிங். ஸோ வெல்கம் கைஸ். டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடர் ஆகணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருப்பீங்க. கரெக்டான வீடியோவில் தான் வந்து சேர்ந்துருக்கீங்க. 2026 நீங்கள் ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடர் ஆகணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஓகே, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு அட்ரஸ் பண்ணணும். இப்போ 2020 அதாவது இந்த கோவிட் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கை பற்றி ரொம்ப ஒரு ஹைப் இருக்கு. And it is $20,000 now, so almost about 8.5 lakh rupees profit. அதாவது ட்ரேடிங்கிறது ஒரு லைஃப் சேஞ்சிங் ஸ்கில். அண்ட் அதுக்கப்புறம் இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கோடியாக காசு மேக் பண்ணலாம். சூப்பர் கார், லக்ஸரி வாட்சஸ், பெரிய மேன்ஷன். ஓகே, இதெல்லாம் ஒரு சைடு. இப்போது இது உண்மையாலே லைஃப் சேஞ்சிங் ஸ்கில்லாக இல்லையாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இது என் கையில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா கார்டு ரீடர், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கார்டு ரீடர். ஓகே, இந்த கார்டு ரீடர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ இதில் ஒரு மெமரி கார்டு இருக்கும் இந்த கேமராவில். ஸோ அந்த மெமரி கார்டை டேரெக்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபோனில் இல்லை மானிட்டரில் நம்ம எடுத்த வீடியோவை பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கும் ட்ரேடிங்க்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்பீங்க. இப்போ இதை கிரியேட் பண்ண எய்தர் ஒரு பர்சனாக இருக்கட்டும் இல்லை ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட இதை இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கில் இருந்திருக்கு. அதே போல தான் ட்ரேடிங்கும். ட்ரேடிங் இஸ் அ லைஃப் சேஞ்சிங் ஸ்கில், but only if you know how to use it properly. ஓகே, இந்த வீடியோட டாபிக்ஸை குயிக்காக டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ நீங்கள் முடிச்சுட்டு போகும்போது என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை 3 சாப்டராக நம்ம பிரிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்னது, ஃபாரெக்ஸோட டைமிங் என்னது, அண்ட் அதுக்கப்புறம் என்ன செஷன்ஸ்லாம் இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் லாட்ஸ், பிப்ஸ், அண்ட் அதுக்கப்புறம் எவ்வளோ ரூபாய் மேலே போச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் இன் டாலர்ஸ். ஸோ அதெல்லாம் நான் எப்படி கால்குலேட் பண்ணேன்னு சொல்லி தருவேன். செகண்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்குள்ளே போவோம். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்டை நான் இன்னைக்கு கவர் பண்ண போகிறேன். ஸோ லிக்விடிட்டினா என்ன, ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ஸோ இது போல் நிறைய டெக்னிக்கல்ஸை கவர் பண்ணுவேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. ஓகே, லாஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா how to open a forex account, how to trade, what is funding account and what is risk management and psychology. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த வீடியோ ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோனா கடந்த ஒரு வருஷமாக நான் ட்ரேடிங் வீடியோ போட்டுட்ருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் நான் மேஜர் ஆஃப் த கமெண்ட் என்ன பார்க்குறேன் அப்படின்னா உங்களுடைய டீச்சிங் ஸ்கில் ரொம்ப சூப்பராக இருக்குது, சூப்பராக சொல்லித்தரீங்க, தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டிலேயே நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்பி கடந்த ஒரு வருஷமாக நான் அந்த சேனல் வச்சுருக்கேன். என்ன நம்பி அடுத்த 50 நிமிஷம் ப்ராப்பராக ஒரு சைலண்டான ரூமில் போயிட்டு ஒரு நோட்டும் ஒரு பெண்ணும் எடுத்துக்கிட்டு ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கிட்டு சூப்பராக லேர்ன் பண்ணுங்கள். என்னை நம்பி ஒரு 50 மினிட்ஸ் தாங்க, டெஃபினட்டாக வேஸ்ட் ஆகாது. ஸோ வித்தவுட் டிலேயிங் ஃபர்தர் லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர், ஃபர்ஸ்ட் டாபிக், வாட் இஸ் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங்னா என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கி விற்றீங்க அண்ட் அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு எதனா ஒரு ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா யூ ஆர் அ ட்ரேடர். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கரன்சி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர், அண்ட் அதுக்கப்புறம் துபாயில் திரம், அண்ட் அதுக்கப்புறம் அமெரிக்காவில் யூஎஸ்டி. ஸோ இதெல்லாமே அவங்களுடைய நாட்டோடைய கரன்சி. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெய்லியும் அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யாருன்னா அமெரிக்காக்காரங்க நம்ம இதில் எதனா பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய காசை இங்கே எடுத்துகிட்டு வந்தால் செல்லாது. அவங்களுடைய காசை இந்தியா காசாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு ட்ரேடிங் நடக்கும், அதுதான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். ஃபார் எக்ஸாம்பிள் 5 வருஷம் முன்னாடி நான் எக்ஸாம்பிள் நம்பர் சொல்கிறேன். ஒரு அமெரிக்கா டாலர் 60 ரூபானா இன்னைக்கு 100 ரூபா. இந்த 5 வருஷத்துல 40 ரூபா ஏறி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெய்லியும் மேலே கீழே போனதுக்கு அப்புறம் தான் லாஸ்ட்டாக ஒரு கட்டத்தில் வந்து இன்னைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ இது போல் டெய்லியும் ட்ரேட் ஆகும்போது ஆஸ் எ ட்ரேடராக சின்ன மூமெண்ட்டை நீங்கள் கேப்சர் பண்ண போகிறீங்க. அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா யூ ஆர் அ ஃபாரெக்ஸ் ட்ரேடர். ஓகே, இவ்வளோ சிம்பிளான டாப்பிக்கை நான் சூப்பராக சொல்லிட்டேன். ஒரு நோட் அண்ட் பெனில் கன்ஃபார்மாக இதை எழுதிக்கோங்க. வாட் இஸ் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கரன்சி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க.
அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறாங்க. ஸோ இட் ஹேஸ் அ வெரி பிக் வால்யூம் வேர்ல்டு வைட் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் மட்டும்தான் இந்த வேர்ல்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் தப்பு. ஃபாரெக்ஸ் போல் நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் வாங்கி விற்றீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங். ஸோ அதே போல் கிரிப்டோ கரன்சி, ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின், இத்தீரியம்லாம் வாங்கினீங்கன்னா இட்ஸ் அ கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமோடிட்டி சைடில் க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர் அப்படின்னு சொல்லி நிறைய டைப் ஆஃப் ட்ரேடிங் இருக்கும். இந்த வேர்ல்டில் ட்ரேடிங் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கும். ட்ரேடிங் இல்லாமல் இந்த வேர்ல்டே கிடையாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் எல்லாருமே தான் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மணியை கொடுத்து ஒரு குட்ஸ் வாங்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே ஒரு டைப் ஆஃப் ட்ரேடிங் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல செகண்ட் டாபிக் ஃபாரெக்ஸ் டைமிங். ஃபாரெக்ஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். வீக்லி பார்த்தீங்கன்னா 5 days இருக்கும் அண்ட் 24 hours மார்க்கெட். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா செஷன்ஸ் இருக்கும். சரி, ஓகே, அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் மட்டும் ட்ரேட் ஆகுது அப்படின்னா 24 hours இருக்காது. பட் இந்தியாவில் இது ட்ரேட் ஆகல, ஃபுல் வேர்ல்டு வைட் ட்ரேட் ஆகுது. இப்போ அமெரிக்காவில் ராத்திரியாக இருந்தது அப்படின்னா நம்ம ஊரில் காலையில். ஸோ அது போல தான் டைம் வேரி ஆகும். ஸோ அவங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்பயோ, ஸோ அது போல தான் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகும். ஆனால் மார்க்கெட் 24 hours இருக்கும், 5 நாளைக்கு. ஓகே, ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய செஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தால. ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா லண்டன் செக்ஷன், நியூயார்க் செக்ஷன் அண்ட் ஏஷியன் செக்ஷன். ஸோ இது போல் நிறைய செஷன்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான செஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ அதோட டைமிங்ஸ் எல்லாம் நான் குயிக்காக சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நியூயார்க் செக்ஷன் மத்தியானம் 6 மணிலேருந்து விடிய காலையில் 3:30 மணி வரைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லண்டன் செக்ஷன் மத்தியானம் 1:30 மணிலேருந்து ராத்திரி 10:30 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஷியன் செக்ஷன் ராத்திரி 11 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும். ஸோ இது போல் இன் பிட்வீனில் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகாது. லைக் ஓப்பன் ஆகும்போது நிறைய வால்யூம்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 2 கண்ட்ரி ஒரே நேரத்தில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நிறைய வால்யூம்ஸ் அண்ட் நிறைய ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. இது எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல தேர்ட் டாபிக் ஃபாரெக்ஸ் பேர். பேர்னா என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சிங்கிள் கரன்சியை உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில். இப்போ யூரோவுடைய கரன்சியை நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா யூரோ யூஎஸ்டி அப்படின்னு வரும். அதாவது அது கூட யூஎஸ்டிங்கிற ஒரு பேர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 டைப் ஆஃப் பேர் இருக்குது, யூஎஸ்டிடி பேர் அண்ட் ஜாப்பனீஸ் பேர். அதுக்கப்புறம் நிறைய பேர்ஸ் இருக்குது. நான் இப்போதைக்கு இது 2 சொல்கிறேன். இதில் நான் மேஜரான பேர்ஸ் எல்லாம் சொல்கிறேன். யூரோ யூஎஸ்டிடி, யூஎஸ்டிடி ஜேபிஒய், ஏயுடி யூஎஸ்டிடி. ஸோ இது போல் கூகுளில் எடுத்த டாப் பேர்ஸோடைய லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், டிப்ஸ்னா என்ன அண்ட் லாட் சைஸ்னா என்ன. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் மேக் பண்ணும்போது ₹1 மேலே போச்சுன்னா நீங்கள் ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். ஆனால் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் கொஞ்சம் அது ட்ரிக்கி. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு மானிட்டரில் சொல்லித்தரேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு பேசிக்ஸ்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்பாக மேலே போகிறோம். ஸோ இந்த வீடியோ சூப்பராக லைக் ஹெட்ஃபோன்ஸ்லாம் மாட்டிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு ரூமில் போய் நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறேன்னா ஒரு சின்ன லைக் கன்ஃபார்மாக தேவை. அப்போ தான் நம்ம வீடியோ நிறைய ரீச் ஆகும். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு நல்லது அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற உங்களுக்கும் நல்லது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல லாட்னா என்னன்னு சொல்ல போகிறேன். ஸோ லாட்னா என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரே நிமிஷம், என் போர்ட்ஃபோலியோ மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டின்னு சொல்லி வந்துடும். அதாவது ஒரு ஷேர் வாங்கணுமா, 2 ஷேர் வாங்கணுமா, 3 வாங்கணுமா, 4 வாங்கணுமா, இல்லை 10 வாங்கணுமா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல குவான்டிட்டின்னு சொல்லி கிளியராக தெரிய வந்துடும். ஸோ நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ ஷேர்ஸ் வாங்குறோம்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி நம்ம இருக்கும். ஸோ ஃபாரெக்ஸ் இன்டர்ஃபேஸில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா லாட்ஸில் இருக்கும். ஓகே, நீங்கள் இப்போ லாட்ஸ்னால் என்னன்னு சொல்லி கேட்பீங்க. அதாவது ஷேர் போல தான், பஞ்ச் ஆஃப் ஷேர்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஷேர் டாடா மோட்டர் வாங்கினோம்னா ஒரு ஷேர்னு சொல்லுவாங்க. அதே 10 ஷேர் வாங்கணும்னா ஒரு லாட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு லாட் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 25, 50 சொல்லிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லாட் இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லாட். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் லாட்டுன்னு ஒன்று இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினி லாட். ஓகேங்களா? மினி லாட்டுன்னு ஒன்று இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ லாட். ஓகேங்களா?
ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஆப்பில் நான் லாகின் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். ஸோ இப்போதைக்கும் இந்த பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் வாங்குறோம்ல, ஸோ அதே போல தான் இந்த இடத்துல இதை நம்ம வாங்க போகிறோம். அதாவது இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மூணுத்தில் எதுனா ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ எப்படி நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதை வச்சு செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் லாட் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெருசு, அண்ட் அதுக்கு சின்னது பார்த்தீங்கன்னா மினி, அண்ட் அதுக்கும் சின்னது பார்த்தீங்கன்னா மைக்ரோ. ஓகே, இப்போ ஸ்டாண்டர்ட் லாட்ல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். லைக் இப்போ நம்ம ஒரு லாட் வாங்குறோம் அப்படின்னா இது போல ஒரு லாட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா, 1 லாட். ஓகே, ஸோ மினி லாட்ல பார்த்தீங்கன்னா 0.1 லாட். ஓகேங்களா, அண்ட் மைக்ரோ லாட்ல பார்த்தீங்கன்னா 0.01 லாட். ஓகே, இப்போதான் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பிப்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக உங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாட் அண்ட் பிப் அதை வச்சு தான் நம்ம $1 அது மேலே போச்சு அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்கும். லாட்னா என்னன்னு சொல்லி கேட்பீங்க. லாட்னா பஞ்ச் ஆஃப் ஷேர்ஸ். ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா இது போல் லாட்ஸில் தான் ட்ரேடிங் நடக்கும். ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் இது போல் ஷேர்ஸில் ட்ரேடிங் நடக்கும். லைக் நம்ம ஒரே ஒரு குவான்டிட்டி மட்டும் வாங்கினா கூட ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ஸ்னா என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பிப்ஸ்னா என்னன்னு சொல்லி அதே போல் கம்பேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்தியன் ஸ்டாக்ல. ஸோ இப்போ நான் இந்தியன் ஸ்டாக்ல இப்போ நான் லைக் எவ்வளோ ரூபாய் மேலே போயிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லைக் 10 ரூபா மேலே போயிருக்கு, 20 ரூபா மேலே போயிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மெஷர்மெண்ட் டூல் எடுத்துக்கலாம். அண்ட் 200 ருபீஸ்லேருந்து இப்போ 240 ருபீஸ் கிட்ட போச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் 40 ரூபா போயிருக்கு அப்படின்னு. ஸோ அதை வச்சு நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இது ரெண்டும் நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ தான் இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு சொல்லி சொல்லும் போது அப்போ உங்களுக்கு புரியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பிப்ஸ்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் டேர்மில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூரோ யூஎஸ்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க எவ்வளோ ரூபாய் மேலே போயிடுச்சுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா டாலர்ஸில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ண போறீங்களோ அதுதான் பிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 340 பிப். ஓகே, இதை நான் எங்கே பார்த்து சொல்கிறேன் அப்படின்னால நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதை நான் இந்த இடத்துல பார்த்து சொல்கிறேன், 340 எழுதிருக்கு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ நான் லைக் ரொம்ப பிளாங்கா இதுதான் பிப்ஸ்ன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு பதிலாக பிப்ஸ்னா என்ன, பிப்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொன்னாதான் உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியும் ஃபியூச்சரில். நான் இப்போ ஈஸியாக வந்துட்டு இந்த மெஷர்மெண்ட்டை டூல் எடுங்க அண்ட் அதுக்கப்புறம் இங்கே இருந்து இங்கே போடுங்க அண்ட் இந்த பர்சன்டேஜுக்கு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பிப்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுவேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் தட், ஐ வாண்ட் டு டீச் யூ கிளியர்லி. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக இன் ப்ரீஃபாக கற்றுக்கலாம் பிப்ஸ்னா என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த இடத்துல பிப்ஸோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ பிப்ஸோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பர்சன்டேஜ் ஆஃப் பாயிண்ட்னு சொல்லி எழுதிக்கோங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் ஒரு ஃபாரெக்ஸ் பேருக்குள்ளே போய் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம ரேண்டமான ஒரு கேண்டில் எடுத்துக்கோம், லைக் கிரீன் கலர் கேண்டில் ஏதோ இருக்குது. ஸோ இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டம்லேருந்து டாப் மெஷர் பண்ணலாம் ஒரு வாட்டி. ஸோ டாப் மெஷர் பண்ணோம் அப்படின்னா 120 பிப்ஸ்ன்னு சொல்லி காட்டுது. ஸோ பாட்டம்லேருந்து டாப். ஸோ இப்போ நம்பர்ஸ் மட்டும் இந்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா சைடில் 17.84 அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 1878. ஸோ இதை கால்குலேட் பண்ணி தான் இவங்க 120 பிப்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி அவங்க கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை நான் நோட் டவுன் பண்ணிக்கிறேன், 1.17584. அதுக்கப்புறம் டாப் லைனில் 1.18787. ஓகேங்களா, ஸோ 120 பிப்ஸ் இதில் கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த பக்கம் சைடில் வந்துக்கலாம். மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு 1 lakh எழுதிக்கோங்க. இதெல்லாம் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா, இது என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. இப்போது கீழே பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் பார்த்தோங்க, 1.17584. ஓகேங்களா, மேலே என்ன நம்பர் பார்த்தோம், 1.18787. ஓகே, இப்போ இதை கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 120 பிப்ஸ் எப்படி வந்ததுன்னு சொல்லி கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 1 லட்சத்தை நான் ஏன் எழுதிருக்கேன்னு சொல்லி நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? சின்ன வயசுல நம்மளுக்கு ஒன்று சொல்லி தந்திருப்பாங்க, 1s 10s 100. ஸோ அதே போல தான் இங்கேயும் நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம், 1s, அதுக்கப்புறம் 10s, அதுக்கப்புறம் 100 அண்ட் அதுக்கப்புறம் 1000, 10,000, lakh. ஸோ இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம்.
ஸோ அதை வச்சு தான் இப்போ நம்ம எக்ஸாக்டாக இதை பிப்ஸ் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த பிப்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 நம்பர் விட்டுட்டு 5th நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா பவர் நம்பர். ஸோ அதை நம்ம கேல்குலேட் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதை நம்ம லைட்டாக தனியாக எழுதிப்போம். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து இதை லைட்டாக தனியாக எழுதிப்போம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 நம்பரை வச்சு தான் இப்போ எவ்வளோ பிப்ஸ் போயிருக்குன்னு நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா யோசிச்சு பாருங்க. 8லேருந்து 8 அதாவது எத்தனை பாயிண்ட்ஸ் மொமெண்டம், அதாவது 8லேருந்து மறுபடியும் 8 எவ்வளோ மூவ் ஆயிருக்கு, 0. ஓகேங்களா, ஸோ 0. அண்ட் அதுக்கப்புறம் 5லேருந்து 7 எவ்வளோ மூவ் ஆயிருக்கு, 2ன்னு சொல்லுவீங்க, அதுதான் தப்பு. செகண்ட் நம்பர் மூவ் ஆகும் போது நம்ம டென்ஸில் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5லேருந்து 7 மூவ் ஆயிருக்கு பார்த்தீங்களா, ஸோ அது பார்த்தீங்கன்னா 20. அண்ட் அதுக்கப்புறம் 7லேருந்து 8 எவ்வளோ மூவ் ஆயிருக்கு, ஓகே, மறுபடியும் நீங்கள் சொல்லுவீங்க 1ன்னு, தப்பு. தேர்ட் பாயிண்ட் மூவ் ஆகும்போது 100ஸ்ல சொல்லணும், அதாவது 100. ஓகே, ஸோ இப்போ இதை 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா பிப்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 120 0 எவ்வளோ, 120 பிப்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி இப்படி வரும். ஸோ நம்ம மெஷர்மெண்ட் டூல் எடுத்து அதை அப்படியே பார்த்தோம்னா நம்ம இவ்வளோ தூரம் கால்குலேட்லாம் பண்ணாமல் அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கால்குலேட் பண்ணி சொல்லிடுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் 120 பிப்ஸ். ஸோ இவ்வளோ தான், இதுதான் பிப்ஸ். ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 4th நம்பர் மூவ் ஆச்சுன்னா தௌசண்ட்ஸில் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1.287 அப்படி வந்துச்சுன்னா 1000 அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, ஸோ 1ங்கிறது மூவ் ஆகல, ஸோ 0வோட வேல்யூ கிடையாது. ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற டைம் வந்துருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 120 பிப்ஸ்ன்னு வந்துருச்சு ப்ரோ, 120 பிப்ஸ் இப்போ நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ஆனால் எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு சொல்லி நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அது நீங்கள் லாட் சைஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். நான் உங்களுக்கு லாட் சைஸ்னா என்னன்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ இதில் எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் நீங்கள் வாங்கி ஒரு பிப் நீங்கள் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா $10 உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா, ஃபார் 1 பிப். ஓகேங்களா, இதே ஒரு மினி லாட் இப்போ நீங்கள் வாங்குறீங்க, அதாவது ஒரு மினி லாட்டுக்கு ஒரு பிப் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா $1 உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் ஃபார் எவ்ரி 1 பிப். ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மைக்ரோ லாட் 0.11 லாட் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா $0.1 ப்ராஃபிட் வரும் ஃபார் எவ்ரி 1 பிப். ஓகேவா, புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ப்ராஃபிட்டை வச்சே நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்துடலாம். 120 பிப்ஸ் நம்ம ப்ராஃபிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இந்த கேண்டில் ஸ்டார்டிங் அப்போ நான் வாங்கினேன், இது இங்கே லாஸ்ட்டில் வித்துட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ வரும் ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டுக்கு அப்படின்னா 120 பிப்ஸ் இன்டூ 10. ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் ப்ராஃபிட் எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா $1200 வரும் ப்ராஃபிட். ஓகேங்களா, வெறும் ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் வாங்கினீங்க அப்படின்னா $1200, கிட்டத்தட்ட 1,10,000 கிட்ட ப்ராஃபிட் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ நான் மினி லாட் 0.1 லாட்டில் ஒரு பிப் கேப்சர் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணுவேன் அப்படின்னா $120. ஓகேங்களா, $120 நான் மேக் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் 11,000 கிட்ட. ஸோ அதே போல் நீங்கள் மைக்ரோ லாட்டில் நீங்கள் ஒரு 120 பிப் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $1,100 கிட்ட ப்ராஃபிட் உங்களுக்கு பண்ணுவீங்க. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கரெக்டாக எப்படி ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணணும் பிப்ஸில், அண்ட் எவ்வளோ ரூபாய்க்கு, அதாவது ஒரு பிப்ஸில் எவ்வளோ லாட் வாங்கினா எவ்வளோ ப்ராஃபிட் வரும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பிப்ஸ் லாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியலாக சாப்டர் 1 முடிச்சிட்டீங்க, பேசிக் எல்லாமே கற்றுக்கிட்டீங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ரொம்பவே சூப்பர். ஏன்னா உங்களால் கன்ஃபார்மாக ட்ரேடர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ண முடியுங்கிறது இதிலே தெரியுது. இப்போ நான் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருப்பேன், சில பேர் எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் ரொம்ப சின்சியராக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா யூ கேன் பிகம் எ ட்ரேடர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 1 அஃபிஷியலாக க்ளோஸ் பண்ணுறோம். அண்ட் நவ் வி ஆர் கெட்டிங் இன் டு சாப்டர் 2. ஸோ அஃபிஷியலாக பார்த்தோம்னா இப்போ நம்ம சாப்டர் 2க்குள்ள வந்துட்டோம், லேர்னிங் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இப்போ நீங்கள் பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி கோர்ஸ் போட்டுட்டேன் அதுக்கு, அதாவது இப்போ நார்மலாக பேசிக் லெவல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி கற்றுக்கணும்னு சொல்லி போட்டேன், என்னென்ன கற்றுக்கணும்னு சொல்லி எழுதிடுறேன். இன்கேஸ் நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் புரியல அப்படின்னா ரேண்டம் யூடியூப் வீடியோ கூட பார்த்துக்கலாம். என்னென்னு சொல்லி சொல்கிறேன், எழுதிக்கோங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன,
ஃபஸ்ட்டு அதை நீங்கள் படிச்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னா என்ன, சேட் பேட்டர்னா என்ன, அண்ட் அதுக்கப்புறம் ரிவர்சல்னா என்ன, அண்ட் அதுக்கப்புறம் பிரேக் அவுட்னா என்ன. ஸோ இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும். வால்யூம்னா என்ன, இண்டிகேட்டர்னா என்ன, அது எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இந்த இடத்துல லிங்க் தரேன் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ் லெவலுக்கு போகிறோம், ஸ்மார்ட் மணி கான்செப்ட். இப்போ இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் நான் ஏன் சொல்லித்தரேன், பேசிக் ஏன் சொல்லித்தரல அப்படின்னா, நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷன் இந்தியனில் நல்லா இருக்கும், ஆனால் ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ நான் சொல்லி தர போகிறேன். ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டில் என்னென்ன கற்றுக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அண்ட் அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், லிக்விடிட்டி, அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்காக ஒரு போனஸ் இது எஃப்விஜி, ஃபேர் வேல்யூ கேப். இப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப் நான் ஏன் லாஸ்ட்டாக சொல்லித்தரேன் அப்படின்னா, இப்போ ஃபேர் வேல்யூ கேப் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளைல தான் வரும், அதாவது நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷனில் தான் வரும். ஆனால் அதுவும் அந்த டாப்பிக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக போனஸில் சொல்கிறேன். ஸோ இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டில் போயிடலாம். அண்ட் வெயிட் ஒரே நிமிஷம். இப்போ இந்த பிளாக் ஷர்ட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது நம்மளுடைய ஓல்டு வியூவர்ஸுக்கு தான் இந்த ஷர்ட்டோடைய ஒரு அருமை பெருமைலாம் தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வீடியோஸ் எல்லாருமே இந்த பிளாக் ஷர்ட்டில் தான் பண்ணது. ஸோ ரொம்ப நோஸ்டாலஜிக்காக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இப்போ நம்ம சாப்டர் 2க்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்மார்ட் மணி கான்செப்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம 3 டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்எம்சின்னு சொல்லி நான் எழுதிக்கிறேன் ஷார்ட் ஃபார்மில். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா? ஸோ இது 3 தான் இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்டில் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி. லிக்விடிட்டினா யார், அதாவது லிக்விடிட்டினா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லிக்விடிட்டி அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் தான் லிக்விடிட்டி. ஓகேங்களா? நான் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மேலே போகணும் அப்படின்னா, அந்த ஸ்டாக்கை வாங்கினா நிறைய பேர் வாங்கினா மேலே போகும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வாங்கணும் அப்படின்னா நிறைய பேர் விற்கணும். அதை இப்போ அதை நிறைய பேர் விற்கவே இல்லைன்னா யார்கிட்ட போய் நீங்கள் வாங்குவீங்க? கரெக்டு தானே? இப்போ விற்கிறதுக்கு ஆளே இல்லைன்னா வாங்கவே முடியாது நம்மளால. ஸோ அதனால தான் மார்க்கெட்டில் வெறும் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ லிக்விடிட்டினா என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் இன்னும் தெளிவாக புரிய வைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த க்ரீன் கலர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லைக் மேலே போகணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா லைக் கீழே வரும். ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று டேரெக்டாக மேலே போகலாம், இது ஒரு வே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி எடுத்துட்டு மேலே போகலாம். லிக்விடிட்டினா என்னன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல வந்து இதை பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிசிபேஷன் கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இந்த இடத்த உடச்சிருச்சு, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்மாக கீழே தான் போகும்னு சொல்லி நிறைய பேர் விற்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஸ்பாட்டில். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூ டர்ன் போட்டு மறுபடியும் மேலே போகும். ஓகேங்களா? ஸோ இந்த சின்ன பிளேஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சின்ன பிளேஸ், ஸோ இது பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டியை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். புரியுதா? ரொம்பவே சிம்பிள் தான். சில பேர் அதாவது ஒரு பிகினர் இருப்பார். ஸோ இந்த பிகினர் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் கிட்ட வந்தோடனே நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி வாங்குவார். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் கிட்ட வந்தோடனே நான் வாங்கிடுவேன்னு சொல்லி வாங்கினாரு அப்படின்னா இந்த லிக்விடிட்டியில் போய் அவர் மாட்டிப்பார் கன்ஃபார்மா. ஏன் அப்படின்னா சப்போர்ட் கிட்ட நான் இப்போ வாங்கிட்டேங்க, இது கீழே போயிட்டு என் ஸ்டாப் லாஸ் வெயிட் பண்ணிவிடும் கன்ஃபார்மா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே போகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னால் தப்பிக்கவே முடியாதா, லைக் இதுலேருந்து நான் எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள், எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த மாதிரி லிக்விடிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணி லிக்விடிட்டி ஆனதுக்கப்புறம் என்ட்ரி பண்ண வைக்கும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், தயவு செய்து ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க, பேப்பர் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிங்க. எப்போ நீங்கள் ஒரு இன்ரியல் மார்க்கெட்டில் வரீங்களோ அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் ஆகும். இதெல்லாம் டெக்னிக்கல்ஸ் தான். இந்த டெக்னிக்கல் கற்றுக்கிட்டா மட்டும் பார்த்தாது, எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்க போகிறோம். ஸோ லிக்விடிட்டினா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இது ரெண்டுமே ஓரளவு சிமிலர் தான். ஸோ இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ஒரு வாட்டி நம்ம ரீக்ரியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் எப்படி லைக் மூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மார்க்கெட் ஒரே டைரக்ஷனில் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன மாதிரி போகும், லைக் கொஞ்சம் மேலே வரும், கீழே வரும், மேலே கீழே, அண்ட் இது போல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஆகும். ஓகேங்களா? இது ஸோ இந்த இடத்துல இருந்து சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எந்த மாதிரி சேஞ்ச் ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, நான் இங்கே இருந்து சொல்கிறேன், மேலே கீழே. ஸோ இந்த மாதிரி இது சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதா, தெரியுதா? இந்த இடத்துல பாருங்க, சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நான். கரெக்டாக நான் இதை செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இப்போ உங்களுக்கு எதுவுமே புரியாது, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒன்று ஒன்றா ஈஸியாக சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ மேலே போயிட்டு இருக்கு.
ஸோ இந்த இடத்துல நீங்க நினைப்பீங்க இந்த இடத்துல எங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். ஸோ ப்ரீவியஸ் ஐஏ ஒரு இடத்துல பிரேக் பண்ணும் பார்த்தீங்களா இந்த இடம், ஸோ இதுக்கு பேர் தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன்ல மேலே போயிட்டு இருக்கு அண்ட் அந்த ட்ரெண்ட் லைன்ல இருக்கும் போது இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ஐ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ 100 ரூபாயில இருந்து ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 95 ரூபாய்க்கு போயிருக்கு அண்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சேம் டே இல்லை செகண்ட் டே தேர்ட் டே பார்த்தீங்கன்னா 105 ரூபாய்க்கு போயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்னது ட்ரெண்ட் இஸ் கண்டினியூ. ஆமாம், ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு தான் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இப்போ 105 ரூபா ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கீழே வரும்போது 102 ரூபா கிட்ட வருது, ஓகேங்களா. ஸோ 102 ரூபாலேருந்து மறுபடியும் அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 110 ரூபா போகுது, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எங்கே வரும், 105 ரூபா டாப் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு வரும், ஓகேங்களா. ஸோ ரொம்பவே சிம்பிள். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்ட் கண்டினியூஷன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுது. மார்க்கெட்டோட டைரக்ஷன் மாறல, ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல இருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும் போது இல்லை ட்ரெண்ட் கீழே இருக்கும் போது அப்படின்னா கீழே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும், ஓகேங்களா. ரொம்பவே சிம்பிள். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்பீங்க, ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்போது அதை யூஸ் பண்ணணும். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது இல்லை ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது அதுக்கு தான் அதுக்கு பேர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ நான் அது போல் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சிட்டு பண்ணிட்டீங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா. ஓகே, சிம்பிள். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இந்த இடத்துல நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே ஈஸி. ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் ரொம்ப ஈஸி தான், ஓரளவு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது போல ட்ரெண்ட் போயிட்டு இருக்கும் போது சேஞ்ச் இப்போ ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன தெரியுமா பண்ணும் ஸ்டாக்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஐ கிரியேட் பண்ணும், ஓகேங்களா. ஸோ ஹையர் ஐ கிரியேட் பண்ணிட்டு இருந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவல் ஐ கிரியேட் பண்ணும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிற டாப் ஐ இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு சின்ன லோ கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த ஸ்டாக் 100 ரூபாய் வரைக்கும் போயிருந்தது அப்படின்னா வெறும் 98 ரூபா தான் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த லோவையும் அதை பிரேக் பண்ணிடும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி, ஓகேங்களா. ரொம்பவே சிம்பிள். ஸோ உங்களுக்கு நான் ஒரு மாதிரி ட்ரா பண்ணி காமிச்சிடறேன். ஸோ அப்போ இன்னுமே உங்களுக்கு நல்லாவே புரியும். ஜூமும் பண்ணி காமிச்சிடுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு அப் ட்ரெண்ட் இருந்திருக்கு, ஓகேங்களா. அப் ட்ரெண்ட் நல்லா தெரியுதா, சூப்பரான அப் ட்ரெண்ட் நல்லா சூப்பராக வந்திருக்கு அண்ட் இந்த இடத்துல டாப் 100 ரூபாய், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல டாப் பார்த்தீங்கன்னா 100 ரூபா வரைக்கும் ஸ்டாக் வந்துருச்சு அண்ட் அதுக்கப்புறம் இப்போ சேஞ்ச் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன தெரியுமா பண்ணும்? ஸோ 95 ரூபாயில் இந்த இடத்துல ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு லோ கிரியேட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ப்ரைஸுக்கு இது மறுபடியும் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் லோ, ஓகேங்களா. ஈக்குவல் லோக்கு வந்துடும். ஸோ ஒன்ஸ் ஈக்குவல் லோ வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 100 ரூபா போகவே போகாது, 97 ரூபா இல்லை 98 ரூபாவில் யூட்டர்ன் அடிச்சிடும் மறுபடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு டைவர்ஷன் தெரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த விட இந்த இடம் இது கம்மி. ஸோ இந்த இடத்துல தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஓகேங்களா. ரொம்பவே சிம்பிள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு 95 ரூபாவை 2 வாட்டி தொட்டிருக்கும்ல. ஸோ அது இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் அப் ட்ரெண்டில் இல்லை டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குன்னு அர்த்தம். கண்டினியூஸாக வந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே போக ஆரம்பிச்சிடும். கண்டினியூஸாக வந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே போக ஆரம்பிச்சிடும். இது போல் சின்னதாக லோ ரைஸ் ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மேலே போகும்போது கரெக்டாக இந்த மாதிரி போகும் அண்ட் அதுக்கப்புறம் கீழே வரணும் அப்படின்னா இது போல் ஈக்குவல் ஐஸ் கிரியேட் பண்ணும் அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வரும் அண்ட் இதையும் பிரேக் பண்ணிடும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கீழே போகும். ஸோ இந்த டிராயிங்கை நான் லைட்டாக இப்படி மேலே எடுத்துகிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க டிராகன் ஃபிங்கர் மாதிரி இருக்கு. ஆனால் இதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை இப்போ அழகாக நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. அப் ட்ரெண்ட்
ஈக்குவலைஸ் ப்ரைஸ் டைவர்ஜன். ப்ரைஸ் டைவர்ஜன் என்னது? மேலே 100 rupeesனா கீழே 98 ரூபா. ஸோ இந்த 2 ரூபா கம்மி இல்லை, ஸோ அதுக்கு பேர் தான் ப்ரைஸ் டைவர்ஜன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. எஸ் ஐ நோ இது ரொம்பவே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானது. 2-3 வாட்டி நீங்கள் இந்த பாட்டை மட்டும் திருப்பி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இன்னும் புரியல அப்படின்னா இந்த எக்ஸாக்ட் திங்கை என்கிட்ட வந்து கேளுங்க இன்ஸ்டாகிராமில், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இப்போ உங்களுக்கு லிக்விடிட்டினா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும், அண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள். இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரியல் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டாக்கோடைய ஒரு நேச்சர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இப்படி போகாது, ஓகேங்களா? அண்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லைக் மேலே வரும் அண்ட் லைட்டாக ஒரு புல் பேக், அண்ட் அதுக்கப்புறம் மேலே அண்ட் லைட்டாக ஒரு புல் பேக் அண்ட் அகெயின் மேலே. ஸோ இதுதான் ஒரு ஹெல்தி மூமெண்ட்னு சொல்லுவாங்க. இது போல் இப்படி மேலே போச்சு அப்படின்னா லைக் ஸ்ட்ரெயிட் வேவ்ஸா. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஓவர் டிமாண்ட், ஓகேங்களா? இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இம்பேலன்ஸ்னு கூட சொல்லலாம். லைக் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபேர் வேல்யூ கேப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இம்பேலன்ஸை கண்டுபிடிச்சிட்டு அண்ட் பேலன்ஸ் ஆகும் போது ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ இந்த எஃப்இஜி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேச்சர் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் இப்படி போச்சுன்னா இம்பேலன்ஸ், அண்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லைக் வேவ்ஸ் மாதிரி போகணும், அதுதான் பேலன்ஸ், ஓகேங்களா? இன்கேஸ் இது இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா லைக் பேலன்ஸ் பண்ணால் மறுபடியும் கீழே வரும். ஸோ அந்த இடத்துல ட்ரேட் எடுக்க போகிறோம். இவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். இப்போ நம்ம போய் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம சார்ட்குள்ளே வந்ததுக்கப்புறம் லைக் லைவாக எங்கன்னா தேடி பார்ப்போம் இருக்கான்னு சொல்லிட்டு. லைக் இது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஏரியா கிட்ட தான் இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிமாண்ட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இது போல் இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். லைக் ரொம்ப பெரிய மூமெண்ட்டுக்கு முன்னாடி யூ கேன் see this. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. நைஸ். ஸோ லைட்டாக நான் ஜூம் பண்ணுறேன். ஓகேப்பா, இங்கே பாருங்கள், நல்லா கேளுங்க. எஃப்இஜி எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொல்கிறேன், நல்லா கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஸோ இது பிரேக் ஆகிட்டு நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல என்னால் ஒரு எஃப்இஜி பார்க்க முடியுது, ஓகேங்களா? இப்போ எஃப்இஜி பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொல்கிறேன், நல்லா கேளுங்க. ஒரு கேண்டில், அதாவது ஒரு மொமெண்டம்க்கு முன்னாடி ப்ரீவியஸ் கேண்டலை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சூப்பரான மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கன்சாலிடேஷன் தெரியுதா? இந்த இடத்துல பாருங்களேன், தெரியுதாண்ணா? கர்சர் வச்சு மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு மொமெண்டம் தெரியுது. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில் இதுதான். இந்த பச்சை கலர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் மொமெண்டம். ஸோ இந்த இடத்துல ஹையும் அண்ட் அதுக்கப்புறம் இந்த கேண்டில் விட்டுறணும், செகண்ட் கேண்டில் விட்டுறணும், தேர்ட் கேண்டலோடைய லோ. இதுதான்ப்பா எஃப்இஜி. இதுதான் எஃப்இஜி கேப்னு சொல்லுவாங்க, ஃபேர் வேல்யூ கேப். ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப். எழுதிடுறேன் இந்த இடத்துல, ஃபேர் வேல்யூ கேப். ஓகே, இப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப் என்ன சொல்ல வருதுன்னா ரொம்பவே சிம்பிள். இந்த இடத்துல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சம மொமெண்டம், அதாவது மார்க்கெட் எப்போவுமே இந்த மாதிரி தான் போகணும். ஸோ அது விட்டுட்டு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொமெண்டமில் லைக் லிட்ரலி இப்படி போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நிறைய டிமாண்ட் வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்பை விட்டுரும், ஓகேங்களா? கரெக்டாக டிமாண்ட் ஜோன் கிட்ட. ஸோ இப்போ மறுபடியும் அது கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா இது ஏதாவது இம்பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போது அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எப்போனா அதாவது ஃப்யூச்சரில் எப்போ வந்தாலும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஆகிடும். அதாவது இந்த கேப்பை ஃபில் பண்ணிடுச்சுன்னா பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் இதோடைய கான்செப்ட். ஸோ இப்போ இது கீழே வரும்போது, இங்கே வரும்போது, அதாவது இந்த இடத்துல வரும்போது நம்ம ரிவர்சல் ட்ரேட் பிளான் பண்ணலாம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை மாதிரி தான். லைட்டாக நான் இதை அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுறேன் பாருங்கள். எதுனா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இது ரிவர்ஸ் ஆகிருக்கணும், லைட்டாக வாச்சு ரிவர்ஸ் ஆகிருக்கணும். அப்படியே இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, பார்த்தீங்களா இந்த இடத்துல நான் பாருங்கள் லைவாக இந்த இடத்துல ரிவர்சல் ட்ரேட் பிளான் பண்ணியிருக்கலாம் நீங்கள். லைக் இந்த கேப், அதாவது இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மறுபடியும் தொட்டுட்டு அங்கேருந்து ஒரு சின்ன மொமெண்டம் கொடுக்கும் மேலே. ஸோ அந்த மாதிரி டைமில் பாருங்கள், இந்த டப்பாவை கரெக்டாக லைக் கிளிக் பண்ணிவிட்டு டச் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே ஒரு 140 பிப்ஸ் மேலே போயிருக்கு, 170 பிப்ஸ் மேலே போயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 டே டைம் ஃப்ரேம். ஸோ 1 hour இல்லை 15 minutesக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் சூப்பராக ட்ரேட் பிளான் பண்ணியிருக்கலாம்.
கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபேர் வேல்யூ கேப்போடைய ரியல் எக்ஸாம்பிள். ரொம்பவே சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. கன்ஃபார்மாக ஒரு இம்பேலன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா, லைக் ஒரு ஸ்டாக் இப்படி போச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஃபியூச்சரில் அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தொட வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் பண்ணும். ஓகேங்களா, அது கீழே போதும் மேலே போதும் அதுக்கப்புறம். ஆனால் இந்த ரிவர்சல் ட்ரேட் பிளான் பண்ணுறதுக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப் நல்லாவே உதவும் அண்ட் நிறைய விஷயத்துக்கு உதவும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை அந்த மாதிரி தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபேர் வேல்யூ கேப்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்னன்னு சொல்லி கற்றுட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த சார்ட் எப்படி நான் ரீட் பண்ணுவாங்க ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்னு சொல்லி தர போகிறேன். ஒரு பேசிக்கான நாலேஜ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்ன அப்படின்னா என்னன்னு சொல்லி இன்னொரு வீடியோ இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இதை நீங்கள் கற்றுருப்பீங்க கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். ஆனால் ஓவரால் ஒரு சார்ட் எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் அதாவது உங்களுடைய ஓன் டேலண்ட்டை வச்சு சார்ட் ரீட் பண்ணுவீங்க. அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த பக்கம் டைரக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் உங்களை எப்படி சார்ட் ரீட் பண்ணுறேன்னு சொல்லி தந்துடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சாப்டர் 3ல ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் புரோக்கர் ஆப் அண்ட் அதுக்கப்புறம் டெமோ ட்ரேடிங் அண்ட் அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு சொல்லிடுறேன். ஸோ ஸ்டே டியூன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா யுவர் அண்டர் டாப் 10%. 100 பேர் இந்த வீடியோ கிளிக் பண்ணாங்கன்னா 10 பேர் வரைக்கும் தான் இந்த நேரத்துக்கு அவங்க இருப்பாங்க. ஸோ மறக்காமல் கண்டினியூ பண்ணுங்கள். டெஃபினெட்லி எண்ட் ஆஃப் தி வீடியோக்குள்ளே நீங்கள் டாப் 3க்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் சார்ட்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல தான் உங்களுக்கு ஓரளவு இருக்கும். இது போல் பார்த்த உடனே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ரொம்பவே காமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மேலே 1 minute 3 minute 5 minute 50 minute இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு சின்ன ரூல்ஸ் மாதிரி நான் சொல்லிடுறேன், இல்லை ஒரு சின்ன ப்ரொசீஜர் மாதிரி சொல்லிடுறேன். ஒரு ப்ரொஃபஷனல் எப்படி ட்ரேட் பண்ணுவார், அந்த சார்ட் எப்படி அனலைசஸ் பண்ணுவார் அப்படின்னா டாப் டவுன் அப்ரோச்னு சொல்லுவாங்க. அதாவது லாங் டைம் ஃப்ரேம்லேருந்து ஷார்ட் டைம் ஃப்ரேம்குள்ளே வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மார்க்கெட் ட்ரெண்டை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் லாங் டேர்ம் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட், ஓகேங்களா, மார்க்கெட் ட்ரெண்ட் என்னது, விச் ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட், லோ ட்ரெண்ட், சைட்வேஸ். ஸோ மார்க்கெட் ட்ரெண்டுன்னு போட்டுக்கோங்க, 1 வீக்குன்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதை கண்டுபிடிக்கணும். அதை எதில் கண்டுபிடிக்கணும், 1 day டைம் ஃப்ரேமில் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாசிபிலிட்டிஸ், என்ட்ரி அண்ட் எக்ஸிட், எந்த இடத்துல வாங்கணும் எந்த இடத்துல விற்கணும். அதை பார்த்தீங்கன்னா 1 hour 15 minute அண்ட் 5 minute. ஸோ இந்த ரூல்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா போத் இன்ட்ராடே அண்ட் ஸ்விங் ட்ரேட் ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஜஸ்ட் சார்ட் அனாலிசிஸ் நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ என்ட்ரி வேணுமோ எடுத்துக்கலாம். அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்விங் அண்ட் இன்ட்ராடே ரெண்டுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரூல்ஸ். ஓகேங்களா, இதுதான் மெயின் ரூல்ஸ். ஓகேங்களா, 1 week 1 day 15 minutes 1 hour. ஸோ இதுதான் ரொம்ப பெரிய இது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்க வேண்டிய விஷயமே இல்லை இது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 1 weekலேருந்து போகிறோம். ஸோ 1 weekல என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ட்ரெண்ட் கண்டுபிடிக்கணும். ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 2 டைப் ஆஃப் ட்ரெண்ட் இருக்கும். ஒன்று அப் ட்ரெண்ட், இல்லை டவுன் ட்ரெண்ட், இல்லை அப்படின்னா சைட் வேஸ். ஓகேங்களா, இந்த 3 தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அப் ட்ரெண்டா லோ ட்ரெண்டான்னு சொல்லிட்டு 1 weekல. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் சார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நிறைய எடுக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு 3 மாதம் சார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் 3 மாதம், அதாவது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் சார்ட்டில் மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு. ஸோ 24,000லேருந்து 26,000 2,000+ பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. கரெக்டாக. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம், சார்ட் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். 24லேருந்து 26,500. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்கள் மார்க் பண்ணியாச்சு அப் ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல போயிட்டு 1 weekல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அப் ட்ரெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ பை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஸ்டாக்குன்னு அர்த்தம். இது டவுன் ட்ரெண்டில் இருந்தால் செல் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்டாக்கு. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். ஸோ ஒரு சின்ன டேக்அவே மாதிரி, இப்போ இன்கேஸ் உங்கள் ஸ்டாக் நீங்கள் பார்க்குற ஸ்டாக் அப் ட்ரெண்டில் இருக்குது, நான் பை பண்ணுறதுக்கு பதிலாக செல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அதை யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஒரு ஸ்டாக் அப் ட்ரெண்டில் இருக்குன்னா அப் ட்ரெண்ட் அதாவது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கும். டவுன் ட்ரெண்டில் இருந்தது அப்படின்னா செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கும். ரொம்பவே சிம்பிள். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் மார்க் பண்ணிடலாமா. சரி, வேணாம், இந்த இடத்துல வேணாம். 1 டேக்குள்ளே போயிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே மார்க் பண்ணலாம். ஸோ இப்போ நான் 1 day டைம் ஃப்ரேம்குள்ளே வந்துட்டேன். ஸோ 1 day டைம் ஃப்ரேம்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ட் கொஞ்சம் ஜூம் ஆகிடும்.
அதாவது நம்ம 3 மாதம் பார்த்தோம் பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் கிட்ட பார்த்தாலே போதும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 விஷயம் பண்ணணும். 1 வீக் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரெண்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 1 டே டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன், இது ரெண்டும் நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் எங்கே இருக்குன்னு பார்த்துலாம். ஒரு லாங் டேர்ம் ஹை, அதாவது இந்த இடத்துல தான் ஹை வந்திருக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிடுவோம். ஓகே, மார்க் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை. ஸோ இந்த இடத்துல எழுதிக்கலாம் ஆல் டைம் ஹை. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆல் டைம் ஹை மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆல் டைம் ஹை கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிளா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே வரும்னா, ஸோ இந்த ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் அது இருக்கும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் சப்போர்ட் இந்த இடத்துல வரலாம். ஓகேங்களா, ஸோ 2 வாட்டி ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட், ஸோ 2 வாட்டி நம்ம டச் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. அண்ட் அதுக்கும் மேலே நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வரலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் இன்னொரு சப்போர்ட். இது ஏன் சப்போர்ட்னு கேட்பீங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டாக் கீழே வந்தது அண்ட் பிரேக் பண்ணிச்சு, மேலே போயிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஆல் டைம் ஹை கிட்ட போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இது ஒரு சப்போர்ட். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் எப்படி வரும் மார்க் பண்ணுறது, ட்ரெண்ட் மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச், தேர்ட் டச். ஸோ இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு நம்ம. ஓகே ப்ரோ, நான் இது வரைக்கும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் ட்ரேட் எப்படி எடுக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஸோ ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சார்ட் என்ன பண்ண போகுதுன்னு சொல்லி ஒரு ட்ரேடராக நான் கண்டுபிடிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸோ ஆல்ரெடி 2 வாட்டி ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட. ஸோ இது பழைய ட்ரெண்ட் லைன் ஒன்றும் இல்லை, அதாவது இப்போ தான் ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 வாட்டி தான் எடுத்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எய்தர் சார்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து இதை பிரேக் பண்ணிட்டு கீழே வரலாம் ஒன்று, இல்லைனா இங்கேருந்து மேலே போயிட்டு இங்கே டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இது சைட் வேஸ் மாதிரி வரலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து இப்படியே சைட் வேஸ் மாதிரி வந்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே மேலே போகலாம். ஸோ இந்த 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆஸ் அ ட்ரேடராக இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணணும். இந்த பச்சை லைன் கிட்ட வந்தோடனே நீங்கள் என்ட்ரி எடுக்கிற மாதிரி எய்தர் நீங்கள் யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி அது. இல்லை அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது நீங்கள் பிரேக் பண்ணும்போது கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ 2 இது இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ஏன் செல் ட்ரேட் எதுவும் பிளான் பண்ணல அப்படின்னா, 1 வீக் டைம் ஃப்ரேமில் எல்லாமே டவுன் ட்ரெண்டில் இல்லை, அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்டில் இருக்கும் போது நான் பை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் பார்ப்பேன், செல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்க மாட்டேன். ஸோ நீங்களும் அதே போல தான், ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ நல்ல ரிஸ்க் டு ரிவார்ட் வராது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 1 வீக் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணியாச்சு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல டன் கொடுத்துட வேண்டியதான். இப்போ நம்மளுக்கு என்ட்ரி எடுக்கணும், எங்கே எடுக்கணும், எக்ஸிட் அப்படின்னு சொல்லி எல்லாமே பிளான் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இன்னுமே கம்மியான டைம் ஃப்ரேம்குள்ளே போகலாம். 1 hour டைம் ஃப்ரேம்குள்ளே போவோம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேம்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னுமே ஜூம் ஆகிடும் ஸ்டாக். ஸோ இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு, நல்லாவே ஜூம் ஆகிடுச்சு. நான் எந்த இடத்துல உங்களை என்ட்ரி மாதிரி எடுக்க சொன்னேன், இந்த பச்சை லைன் கிட்ட ஸ்டாக் வரும்போது பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இது ஒரு டிமாண்ட் ஜோன். இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயர்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. எப்போல்லாம் இந்த ஸ்டாக் இந்த பச்சை கலர் லைன் கிட்ட வருதோ ஸோ மேலே போகுது. ஸோ இதுதான் சப்போர்ட். ஓகேங்களா, அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேறு இருக்குது. ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் மாதிரி இருக்கும். ஓரளவு நம்ம மார்க்கெட்டை போக விட்டு அண்ட் அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் வந்தது அப்படின்னா என்ட்ரி அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ், மேலே டார்கெட். ஸோ அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி ஒரு ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியலாக சாப்டர் 3க்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரே ஒரு டாபிக், அண்ட் தட் இஸ் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் புரோக்கர் ஆப். ஓகே, எந்த புரோக்கரேஜ் ஆப் யூஸ் பண்ணுறது, இதை நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் தான் எனக்கு ஓரளவு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்தது. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும், லைக் கொஞ்சம் ஆக்சசபிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்தது, குவாலிட்டியாக இருந்தது. ஸோ அதனால தான். ஸோ திஸ் இஸ் கால் வாண்டாஜ். ஓகேங்களா, ஸோ சிம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க ஒரே நிமிஷம். ஓகேங்களா, ஸோ இதுதான் இதோடைய லோகோ.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாண்டாஜ் ட்ரேடிங் ஆப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன், ப்ரோக்கர் அக்கௌண்ட், ஓகே, ட்ரேடிங், ஓகே, ஆல்குள்ளே போய்க்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் டெமோ அக்கௌண்ட்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது போல் யூசர் இன்டர்ஃபேஸ் வரும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் ஐடி எதுனா கன்ஃபார்மாக வச்சுருப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் எந்த கூகுள் ஐடி வேணாலும் வச்சு லாகின் பண்ணிக்கலாம். அண்ட் கூகுள் ஐடி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கண்ட்ரின்னு சொல்லி கேட்கும். ஸோ இந்தியான்னு எழுதிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டேட்டுன்னு சொல்லி கேட்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்லி எழுதிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே நம்பர் கேட்கும். அண்ட் அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கேட்கும். அண்ட் அதுக்கப்புறம் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட வேண்டியதான். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாக்டாக டெமோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ரொம்பவே சிம்பிள். டெமோ அக்கௌண்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட் எதுனா கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரொஃபைலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் வெரிஃபை பண்ண சொல்லும், அது பண்ணிவிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்மையாலே ஒரு ரியல் ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா வெரிஃபை பர்சனல் டீட்டெயில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் கேட்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் செல்ஃபி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப்காக நீங்கள் ஆதார் கார்டு கொடுக்கலாம். இன்கேஸ் ஆதார் கார்டு இல்லைனா இன்டர்நேஷனலாக நீங்கள் பாஸ்போர்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போதைக்கு நான் வெரிஃபை பண்ணல, ஜஸ்ட் ஒரு டெமோ ட்ரேட் மட்டும் எடுத்து காட்டுறேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் டெமோ ட்ரேடிங்குள்ளே இது போல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா $1 lakh அப்படின்னு சொல்லி டெமோ அக்கௌண்ட்டில் ஃபண்ட் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எதனா ஒரு அசட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது ஒன்ஸ் வெரிஃபை ஆனதுக்கப்புறம்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே நிறைய விஜிட்ஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிளிக் பண்ணும். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ இருக்குது, மெட்டல்ஸ் இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபாரெக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஆப்ஷன் யூரோ USD அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இது போல் நான் சொன்ன மாதிரியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாட் பார்த்தீங்கன்னா 0.1 இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் 0.1 வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் டோட்டலாக 1 வச்சு கூட ட்ரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் வெரிஃபைலாம் பண்ணதுக்கப்புறம் இதுதான் உண்மையான ரியல் இன்டர்ஃபேஸாக இருக்கும். ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் 1 lot அப்படி பைன் கொடுத்தேன் அப்படின்னா மறுபடியும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் கேட்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன் ஒரு லாட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மேலே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் கீழே வந்துச்சுன்னா லாஸ். ஓகே, நான் அதுக்கு இப்போ மேலே போச்சுன்னா ப்ராஃபிட், கீழே வந்துச்சுன்னா லாஸ்ன்னு சொல்கிறேன்னா லைக் இட்ஸ் நாட் அ கேம்லிங். டெஃபினெட்லி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இஸ் நாட் அ கேம்லிங், இட்ஸ் அ ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் ட்ரேடிங். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் சொல்லிட்டு பைனரி ட்ரேடிங் அண்ட் அதுக்கப்புறம் சில ட்ரேடிங்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் பார்த்தீங்கன்னா 60 seconds நீங்கள் மேலே போதா கீழே போதான்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணணும். அதெல்லாம் பக்கா கேம்லிங். 60 செகண்டில் மேலே போதா கீழே போதான்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுற ஆப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பக்கா கேம்லிங். ஃபாரெக்ஸுங்கிறது ரொம்ப ப்ரொஃபஷனலான ட்ரேடிங். அண்ட் அதுக்கப்புறம் இந்தியன் மார்க்கெட் இஸ் ஆல்சோ ப்ரொஃபஷனல் ட்ரேடிங். ப்ளீஸ் நோட், அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே ப்ரெடிக்ட் பண்ணுறதெல்லாம் பக்கா கேம்லிங். சத்தியமாக சொல்கிறேன், பக்கா. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இது போல் நீங்கள் இது ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே மேலே ஆர்டர்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்மளுடைய பொசிஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்த பொசிஷன். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் ஆகிடுச்சு. அண்ட் இன்னொன்று க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் வெரி சிம்பிள் ஆப். நான் அதுக்கு தான் இந்த வாண்டாஜ் ஆப் சொல்லியிருந்தேன். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் நவ். லைக் யூ ஜஸ்ட் வெண்ட் ஆல் த்ரூ. அதாவது ஒரு மனுஷனுக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் என்னென்னலாம் கற்றுக்கணுமோ எல்லா பேசிக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு மேலே உங்கள் கையில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்ச மேலே வரதில் தான் உங்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் உங்களுடைய டேலண்ட் இருக்குது. டெஃபினெட்லி யூ ஷுட் be very serious about your career. That's what I want to say. Thank you for watching this video. இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, லைக் பண்ணாலே நம்ம வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனலில் ரெக்கமெண்ட் ஆகிடும். லைக் எப்பப்பெல்லாம் நான் வீடியோ போடுறனோ அப்பப்பெல்லாம் லைக் பண்ணால் மட்டுமே போதும். ஆக்சுவலாக அதுவே ரெக்கமெண்டேஷன் தரும் உங்களுக்கு. ஸோ that is what I will watch you in the next video. Until then, bye. I will meet you in the next video. Until then, bye. உங்களுக்கு நார்மலாக ட்ரேடிங் பிடிக்கும் அண்ட் பிளாக்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Bye.